3 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டிய மழையால் தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கடந்த சில வாரங்களாக டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளை கடும் வெப்பம் வாட்டி உதைத்த நிலையில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதல் பலத்த காற்றுடன் இடைவிடாமல் மழை கொட்டியதால் டெல்லியின் பல்வேறு பகுதிகள் திடீர் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. டெல்லி மின்டோ சாலையில் உள்ள தரைப்பாலத்திற்குள் பாய்ந்த வெள்ளம் லாரி, கார் உள்ளிட்ட சில வாகனங்களை மூழ்கடித்தது. வாகனத்தில் சிக்கி தத்தளித்தவர்களை பிற வாகனங்களின் ஓட்டுநர்கள் காப்பாற்றினர். வெள்ளப்பெருக்கால் டெல்லி முழுவதும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தவ்லா கான், மோத்தி பாக், சாந்தி பாக், மதுவிஹார், ஆசாத் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்கின்றன. லோடி எஸ்டேட் பகுதியில் உள்ள சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவின் வீட்டிற்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் நாடாளுமன்றத்துக்கு புறப்பட்ட ராம்கோபாலை அவரது ஊழியர்கள் சாலை வரை சுமந்து சென்று காரில் ஏற்றினர். பலத்த மழையால் டெல்லி அரசின் நீர்வளத்துறை அமைச்சரான ஆதிஷியின் வீட்டுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாக்கெட் மெட்ரோ ரயில் நிலையத்தை சுற்றி சுமார் 3 அடி மழைநீர் தேங்கியதால் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். ஆசாத் மார்க்கெட் பகுதியில் உள்ள சுரங்க பாலத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த பயணிகளை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டியும் மிதவைகளை பயன்படுத்தியும் மீட்டார்கள். சாலைகள் மற்றும் சுரங்க பாதைகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். देखिए, पिछली बार से सिचुएशन काफ़ी फार बेटर है और एक तरह से मॉनसून की पहली बारिश है और अब वो सभी पॉइंट्स आइडेंटिफाई आज हो चुके हैं. तमाम डिपार्टमेंट्स, एमसीडी, इरिगेशन फ्लड, पीडब्ल्यूडी, साथ में हमारे दिल्ली जल बोर्ड, तमाम अधिकारी, सभी डिप्टी कमिश्नर्स, ऑफिसर्स अभी ग्राउंड पर काम कर रहे हैं और जहाँ जहाँ वाटर लॉगिंग है उन पर काम जारी है और दिल्ली की जनता को आज के बाद ऐसी स्थिति दोबारा नहीं मिलेगी. டெல்லி என்சிஆரில் உள்ள செக்டர் 62 பகுதி முழுவதையும் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் வியாபித்துள்ளதால் சாலைகளில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே டெல்லியை அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.